ஆளுநர் எதுக்கு போறீங்க? உங்க மகனுக்கு துணை முதல்வர் பதவி வேணா 8 மணிக்கு ஆளுநர் கிரவுண்ட்ல போய் உட்கார்ந்துருக்கீங்க, வீட்டு வாசல்ல போய் உட்கார்ந்துருக்கீங்க, உங்க அமைச்சர்களை பூரா கூட்டிட்டு போய் எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்களே. கச்சத்தீவு பிரச்சனைக்காக போங்க. உண்டியல் ஆரம்பிச்சு எங்களுக்கு சாமியே இல்லன்ற, ஆனா போய் உண்டியல் எல்லாரும் கை வச்சு அதுல உண்டியல் குலுக்கிதான் சாப்பிட்டு கொண்டு கொளுத்து வாழ்றீங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஊழல் செய்யற உங்களை நாங்க கணக்கு கேட்கறதுல என்ன தப்பு? சன்ஷைன் ஸ்கூல் நடத்துறீங்க நீங்க தானே, உங்க மருமகள் செந்தாமரை நடத்துறாங்கல்ல, உங்க அண்ணன் தானே முதல்வரா இருக்காரு, உங்க அண்ணன் பையன் தானே துணை முதல்வர் இருக்காங்க. ஆக மொத்தம் உங்க கோபாலபுரம் குடும்பம் தானே தமிழகத்தை பிடிச்ச சனியா ஆட்டிக்கொண்டிருக்கு. எந்த ஒரு மணமக்களுமே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா எத்தனை பிள்ளைகள் பெற்றுக்கணும், எப்படி நம்ம குழந்தை பெற்றுக்கணும், எத்தனை கால இடைவெளியில நம்ம குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்றத நம்ம முதல்வர் அவர்கள்ட்ட தான் கேட்டு செஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு செயலி உருவாக்கி நமக்குள்ள தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்படின்னா அது மூலமா நம்ம கேட்டுக்கலாம். அறிவின்மையான பேச்சு அசிங்கமா இல்ல. ஒரு பப்ளிக், ஒரு பொது மேடையில ஒரு திருமணத்துக்கு ஒரு மணமக்களை வாழ்த்த போயிருக்கீங்கன்னா ஒரு முதல்வர் நீங்க எப்படி பேசணும் வரையறை கிடையாதா? அடுத்தவங்க பிள்ளைக்கு நீங்க பேர் வைக்கின்ற அவசியம் இல்ல. யாரு எப்ப குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்றதுக்கு உங்க முதல்வர் வைக்கல. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருப்பவர் பாஜகவின் சிறந்த பேச்சாளர் ஜெயமணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு கச்சத்தீவு அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம், கச்சத்தீவுல இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாம் தமிழகத்திற்கு வரும் அப்படின்னு. ஆனா பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறமும் கச்சத்தீவை மீட்க முடியல அப்படின்னு மக்கள் கிட்ட ஒரு வருத்தம் இருக்கு. மீனவர்கள் திருவோடு ஏந்தி யாசகம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு அவல நிலையை இன்னைக்கு தமிழகம் இருக்கு. பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? கச்சத்தீவு அப்படின்னு பார்க்கும்போது 1974ல நம்ம அம்மையார் இந்திரா காந்தி தான் தேசியத்துல தலைமையில இருந்தாங்க. நம்ம தமிழகத்துல ஐயா முதல்வர் கலைஞர் அவர்கள் இருந்தாங்க. இவங்க இருக்கும்போது இவங்களுக்குள்ள ரகசிய ஒப்பந்தம் வச்சு சத்தமே இல்லாம மக்களோட வெளி பார்வைக்கு கொண்டு வராம சத்தம் இல்லாம கொண்டு போய் வித்துட்டாங்க கச்சத்தீவை. அவங்க தாரை வார்த்து கொடுத்துட்டாங்க இலங்கைக்கு. அந்த இன்ன நாள் வரைக்கும் நாங்க மீட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி 60 ஆண்டு கால அரசியல்ல காங்கிரஸ் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ஒவ்வொரு தேர்தலையும் முன்வைப்பாங்க. ஆனா ஒரு தடவை கூட செஞ்சதில்லை. இப்ப உள்ள காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, கச்சத்தீவை மீட்டாதான் நம்மளோட மீனவர்களுக்கு மறுவாழ்வு அப்படின்ற ஒரு காலகட்டம் வரும்போது நெருக்கி பிடிக்கும் போது மக்கள் ரொம்ப வேதனைக்குள்ளாகி மீனவர்கள் ரொம்ப அல்லல்படும் விதத்துல இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இலங்கை கடற்படையினால அவங்க சிறைபிடிக்கப்படுறாங்க. அதை ஒவ்வொரு தடவையும் மத்திய அரசு தான் மீட்டு கொண்டு வர்றாங்க. அவங்களுக்கு எந்த விதமான உயிர்ச்சேதமும் பொருட்சேதமும் இல்லாம அழகா மீட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. 1974ல கச்சத்தீவை வித்த அவங்க இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் தேர்தலையும் அதை முன்வைக்கிறாங்களே தவிர அதை மீட்டெடுத்து ஆகணும் அப்படின்றதுல முனைப்போட மத்திய அரசுடன் ஒரு நல்ல உடன்படிக்கை ஏற்பட்டு போய் முதல்வர் அவர்கள் பேசணும். மக்கள் சொன்னா கூட மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கருத்தை கொண்டு போய் முதல்வர் அவர்கள் வச்சாதான் மத்திய அரசு செவிமெடுத்து அதுக்குரிய கட்டாயம் அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுப்பாங்க. பிரதமர் மோடிஜி அவர்கள் எப்பயுமே கடல் சார்ந்த பகுதி வாழ் மக்களுக்கு ரொம்ப நலன் பயக்கக்கூடிய திட்டங்களை நிறைய கொண்டு வந்திருக்காரு. இந்த தடவை நிதிநிலை அறிக்கையில கூட பார்த்தோம் அப்படின்னா அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒதுக்கி இருக்க பட்ஜெட் தாக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1,00,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க மீனவர்களுக்கு, கடல் சார்ந்த பகுதி மக்களுக்கும் கடல்சார் வளங்களை மீட்பதற்கும் ஒதுக்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு மீனவர்களை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மத்திய அரசு கட்டாய கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்றது அவங்க சிந்தையில இருக்கும். அதை கட்டாயம் செயல்படுத்துவாங்க. மக்களுக்கு அதுதான் தேவை. மீனவர்கள் சமுதாயம் வாழ்வாதாரத்துக்கு கச்சத்தீவு முக்கியம் அப்படின்னு மக்கள் மனதுல பற்றுச்சு அப்படின்னும் போது கட்டாயம் இதற்கு மோடிஜி தக்க வழி செய்து கச்சத்தீவை மீட்டு கொடுப்பாங்க. அதற்கு எங்க மாநில தலைமையிலிருந்து பாஜக கட்டாயம் ஒரு குரல் கொடுத்து மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னெடுத்து இதை கட்டாயம் மீட்டு கொண்டு வருவாங்க. வேலூர் அரிட்டாப்பட்டி பகுதியை எப்படி டங்ஸ்டன் சுரங்கச்சாலை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்களோ, மக்களுக்கு ஒரு நலன் பயக்கக்கூடிய விஷயத்தை எப்படி செய்து முடித்தார்களோ அதே போல இந்த கச்சத்தீவுக்கும் ஒரு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கும். கட்டாயம் இது மீனவர்களுக்கு மிகச்சிறந்த நலனை கொடுக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இல்ல இனி வரும் காலங்களுக்கான நீங்க வாக்குறுதிகளை சொல்றீங்க. 2014 அப்போ பாஜக கொடுத்த வாக்குறுதியை கச்சத்தீவை நாங்க மீட்டு தருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். 2014 இப்ப 24 முடிந்து 25 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ திமுக கொடுத்த வாக்குறுதிகளும் என்னாச்சுன்னு தெரியல. பாஜக கொடுத்த மத்திய அரசு கொடுத்த
வாக்குறுதியும் என்னாச்சுன்னு தெரியவே இல்லையா? அப்ப அதுக்கு நீங்க பதில் சொல்லணும் இல்லையா? ஒரு சொத்தை ஒருத்தட்ட விக்கிறோம். நம்ம ஒரு சொத்தை வந்து ஒரு நபருக்கு நம்ம விக்கிறோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து திரும்பி அந்த சொத்து எனக்கு வேணும் அப்படின்னா அவங்க கொடுப்பாங்களா? அதற்கு நம்ம எத்தனை ஒப்பந்த கையெழுத்து போட்டிருப்போம், எத்தனை இடங்கள்ல அவங்க கையெழுத்து போட்டிருப்பாங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அம்மையார் இந்திரா காந்தியும் முதல்வர் கருணாநிதி அவர்களும் எத்தனை இடத்துல கையெழுத்து போட்டிருப்பாங்க. அதெல்லாம் என்ன ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவங்க போட்டிருக்காங்க, எத்தனை ஆண்டுகளுக்கு போட்டிருக்காங்க. அப்ப அதெல்லாம் எடுத்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்றது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு பிரதமரா அந்த திட்டங்கள் படி இத்தகைய 25 ஆண்டுகளுக்கு எங்கிட்ட தான் இருக்கணும், 60 ஆண்டுகளுக்கு எங்கிட்ட தான் இருக்கணும்னு உங்க ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ஆண்டு நிறைவு பெற வரைக்கும் நம்ம பொறுமையா தான் காத்துட்டு இருக்கணும். நம்மளோட சொத்தை திருப்பி மீட்டு எடுக்கணும் அப்படின்னா ஒரு நாடோட நல்லுறவு கொண்டிருக்க நாடோட நம்ம வந்து கோபப்பட்டு ஒரு முன்னெடுப்பு நம்ம செய்ய முடியாது. பொறுமையாக செய்ய வேண்டியது. இடியாப்ப சிக்கல் போல ஏற்படுத்தி விட்டாங்க கச்சத்தீவை. இந்த சொத்தை போய் விக்கிறது எவ்வளவு பெரிய பாவம், செஞ்சிருக்க கூடாது. மீனவர்கள் சமுதாயத்தை வஞ்சிச்சதா நான் பாக்குறேன். அப்படி இருக்கும்போது அது பிரதமர் மோடி அவர்கள் கட்டாயம் உலக நாடுகள் மத்தியிலே நல்லுறவை கொண்ட மோடிஜி கட்டாயம் இலங்கையோட நல்லுறவு இருக்கும். நம்ம நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கோம். ராஜபக்ஷ குடும்பத்தால கைவிடப்பட்ட இலங்கையை ஒரு நாளாவது உதவிக்கரம் கொடுத்து பிரதமர் அவர்கள் கட்டாயம் அதை காப்பாற்றினார் அந்த இலங்கையை. அதுக்கு நன்றி கடனா கூட அவங்க திருப்பி செலுத்துவாங்க. பிரதமர் மோடியின் ஆட்சி காலம் இன்னும் முடியல, பாஜகவின் ஆட்சி காலம் தொடர்ந்து தான் இருக்கு. பாஜகவின் ஆட்சி காலம் முடியறதுக்குள்ளேயாவும் கட்டாயம் செஞ்சிருவாங்க. எப்பயுமே எங்களோட ஆட்சி எப்பயுமே இனிமேதான் பாஜக ஆட்சி தான் இருக்க போகுது. அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கட்டாயம் கச்சத்தீவை மீட்டு கொடுப்பாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல, சந்தேகமும் வேணாம். மக்கள் பயப்படாதீங்க, தெளிவுட இருங்க. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்ப கச்சத்தீவை வந்து மீட்டு தருவோம் அப்படின்னு. அப்பொழுது மத்தியில் இருந்த ஆட்சி காங்கிரஸ் வந்து ஒரு ராஜதந்திரத்தோட தான் வந்து கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு தந்ததா அவங்க சொல்றாங்க. இப்போ வந்து கச்சத்தீவை மீட்பதற்கான வந்து வழிகள் 10 ஆண்டுகளாக இல்ல, இவ்வளவு ஆண்டுகளாக வந்து எந்த ஒரு தீர்வுமே கிடைக்கல. பாஜக கொடுத்த வாக்குறுதிகளும் வந்து இப்போ வரைக்கும் இல்ல. இனிமேலும் வந்து அதை எப்படி மீட்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழர்களுக்கு ஒரு தீர்வாவது கிடைக்க ஏற்பாடு பண்ணலாம் இல்லையா? இப்ப வரைக்கும் மீனவர்கள் அழுதுட்டு தானே இருக்காங்க. இப்ப நடக்கிறத கட்டாயம் தீர்வு கட்டாயம் கொண்டு வருவாங்க. மாநில தலைமை வந்து எப்படி வந்து அமைதி காக்குறாங்க. அதாவது கச்சத்தீவை வித்துட்டு ஒவ்வொரு தேர்தலையும் நாங்க மீட்டுருவோம் அப்படின்னு சும்மா பொய் பிரச்சாரம் செய்யற திமுக அரசு மக்கள் மத்தியில ஒவ்வொரு வருடமும் நாங்க இப்ப மீட்டுருவோம் அப்ப மீட்டுருவோம் நீட் ரகசியம் போல இதையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா மத்திய அரசு ரொம்ப முனைப்போட துரிதமான நடவடிக்கைகள் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நம்மளோட பாஜகவில இருந்து எந்த தலைவர்கள் போனாலும் மீனவர்களுக்காக பிரச்சனை முன்வைக்கும் போது முக்கியமான பிரச்சனை என்ன பாக்குறோம் அப்படின்னா கச்சத்தீவோட மீட்பை தான் பாக்குறோம். கச்சத்தீவோட மீட்பு தான் தமிழக மீனவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தும், அவங்களோட வாழ்வாதாரம் வந்து அதுலதான் மேம்படும் அப்படின்னா கட்டாயம் பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய நம்மளோட தேசிய கட்சி தலைமை கட்சி வந்து கட்டாயம் கச்சத்தீவை மீட்டு கொடுப்பாங்க. ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவங்க என்ன போட்டிருக்காங்க, என்ன ரகசிய ஒப்பந்தம் உள்ள வச்சிருக்காங்க அப்படின்றத எடுத்து பார்க்கும்போது நிறைய தகவல்கள் வருது. 1974 முதல்வர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, எத்தனை வருட கால ஒப்பந்தத்தின் அடிப்படையில போட்டிருக்காங்க அப்படின்னும் போது அந்த ஒப்பந்த கால அடிப்படையில் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியமா இருக்கே. நம்ம கட்டாயம் காத்திருந்துதான் அதை எடுக்க முடியும். அதனால ஒருவேளை பொறுமையா இருக்கலாம். அந்த கால அவகாசத்துக்காக மத்திய அரசு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாமா இருக்கும். ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்காரு, இப்ப மாநில அரசு வந்து அதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நாகை மாவட்டத்திற்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் அங்க போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. மீனவர்களையும் வந்து சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் போனாங்க, ஆளுநர் அவர்கள் போயிட்டு வந்தாங்க. ஆனா கடிதங்கள் மூலமாக மத்திய அரசுக்கான வந்து அவங்களுடைய கடிதத்துல கோரிக்கைகளை வச்சுட்டு தானே இருக்கு மாநில அரசும். எப்படி மாநில அரசு மட்டும் குறை சொல்ல முடியாது இல்லையா? ரகுபதி அவர்கள் சொல்லும் போது அமைச்சர் பேசும்போது என்ன தோணுது அப்படின்னா நாங்க பிள்ளையும் கிள்ளுவோம் தொட்டிலையும் ஆட்டுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. கச்சத்தீவை நாங்க விக்கிற மாதிரி வித்துருவோம், ஆனா கொண்டு போய் மத்திய அரசு தான் மீட்டுட்டு வரணும் அப்படின்னா இது எந்த விதத்துல நியாயமாகும்? கட்டாயம் இதோட பொறுப்பு தார்மீக கடமை உங்களுக்கு இருக்குதானே. நீங்க தானே அதை போய் வித்தீங்க. உங்க அப்பா முதலமைச்சரா இருக்கும் காலகட்டத்துல 1974 தான் விற்கப்பட்டிருக்கு. அப்போ உங்களோட குடும்பத்தாலதான் ஏற்பட்ட சிக்கலுக்கு நீங்க கட்டாயம் மகனா நாங்க வாழடி வாழைய நாங்க தான் வருவோம், எங்களுக்கு பின்னாடி உதயநிதி இன்ப நிதி அடுத்து எல்லா நிதியும் நாங்க வருவோம்னு சொல்லி நீங்க வரிசை கட்டி நிக்கிற மாதிரி தமிழ மக்களுக்கு நல்லது பயக்கவும் நீங்க நிக்கணும். அப்ப உங்க அப்பா செய்த தவற வந்து நீங்க சரி பண்ணணும் அப்படின்னா பிரதமருக்கு அடுத்தடுத்து கடிதம் நீங்க சும்மா சந்திக்க போறீங்கல்ல, ஆளுநர் எதுக்கு போறீங்க? உங்க மகனுக்கு துணை முதல்வர் பதவி வேணா 8 மணிக்கு ஆளுநர் கிரவுண்ட்ல போய் உட்கார்ந்துருக்கீங்க, வீட்டு வாசல்ல போய் உட்கார்ந்துருக்கீங்க, உங்க அமைச்சர்களை பூரா கூட்டிட்டு போய் எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்களே. கச்சத்தீவு பிரச்சனைக்காக போங்க, ஆளுநரிடம் 1க்கு 2 முறை வலியுறுத்துங்க. ஆளுநர் அப்ப தேவைப்பட மாட்டாரு உங்களுக்கு. கச்சத்தீவை மீட்கிறதுக்கு ஆளுநர் தேவைப்பட மாட்டாரு. பிரதமர் மோடிட்டு அப்ப போய் நிக்க மாட்டீங்க. மத்திய அரசிடம் 1க்கு 2 முறை வலியுறுத்த மாட்டீங்க. ஆனா உங்க வீட்டுக்கு துணை முதல்வர் வேணும். நீங்க அடுத்தடுத்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும், டாஸ்மார்க்குகள் ஓபன் பண்ணணும், உங்களுக்கு எல்லா விதமான அரசியல் சொத்துக்கள் ஆளுமைகளுக்கும் நீங்க வேணும் அப்படின்னா அப்ப மட்டும் ஆளுநர் தேவை, மோடிஜி தேவை, நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் தேவை, எல்லாரும் உங்களுக்கு தேவைப்படுவாங்க. ஆனா மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வோம் அப்படின்னு போகும்போது
நான் ஒரே ஒரு விஷயம் நம்ம திமுக அரசுக்கு சொல்றது என்ன நாங்க சொல்றோம் அப்படின்னா, 1,00,000 கோடி ரூபாயை கடல்சார் பகுதிக்காக அந்த மீனவர்களுக்காக மத்திய அரசு ஒதுக்குன நிதியவாதம் தயவு செய்து உங்களுக்கு என்ன வருதோ அதை மக்களுக்கு பயனளிக்கும் விதமா, அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துற விதமா, திருவோடை ஏந்த விடாம, அவர்களை யாகசம் கேட்க விடாம, பிச்சைக்காரர்களாய் அவங்களோட வாழ்வை மாற்றாம அவங்களுக்கு எல்லாத்தையும் நிதியை கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பாருங்க. கச்சத்தீவை மீட்கிறத விட்டுட்டீங்க. கட்டாயம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எத்தனையோ நாடுகளுக்கு சென்று அந்த சிக்கல்களை சரி பண்ற அவரு கச்சத்தீவு பிரச்சனையை கட்டாயம் சரி பண்ணுவார். மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல உந்து சக்தி அவர் இருப்பாரு. கட்டாயம் மீட்டு தருவார். வரும் நாட்கள்ல இது உண்மையான செய்தி ஒண்ணு நம்ம மக்கள் கேட்க வாய்ப்பு இருக்கு. மீனவ தலைவர்களை எல்லாத்தையும் அழைத்துக் கொண்டு டெல்லி புறப்படுறதா அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. 8ஆம் தேதி போறதாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா டங்ஸ்டன் பிரச்சனை மாதிரி இதற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்பலாமா? கட்டாயமா. கச்சத்தீவு பிரச்சனையோட தொடக்கமா தான் இதை பாக்குறேன். அதாவது கச்சத்தீவு மீட்கப்பட போகிறதுக்கு ஒரு முக்கிய தூண்டுகோலாக இந்த விஷயம் அமையும். அண்ணாமலைஜி அவர்கள் ஒரு விஷயத்த தலையிட்டு இருக்காரு, ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க, மீனவர்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னா கட்டாயம் மேலூர் பகுதியை சுற்றி உள்ள அரிட்டாப்பட்டியை மாதிரி ஒரு உள்ள இருக்க சுற்று வட்டாரங்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சோ மீட்கப்பட்டுச்சோ அது போல இந்த கச்சத்தீவும் கட்டாயம் மீட்கப்பட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா அவர் கையில் ஒப்படைக்கப்படும். அண்ணாமலை அவர்கள் என்ன கேட்டிருந்தாருன்னா, சீர்திருத்தம் செய்கிறோம் அப்படிங்கிற பெயர்ல தமிழகத்தை கடங்கார மாநிலமாக மாற்றி விட்டார்கள் திமுக அரசு, எவ்வளவு கமிஷன் அடிச்சீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதில் தரும் நேரமா முன்னாள் நிதியமைச்சர் தனியரசு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க கூட்டாட்சியா இருந்து மத்தியில இருக்கக்கூடிய நீங்க கூட்டு சேர்ந்து எவ்வளவு கொள்ளையடிச்சீங்கன்னு அதுக்கான விடயத்தை சொல்ல முடியுமான்னு 2 பேரும் மோதி இருக்காங்க. இந்த மோதல்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிடிஆர் அவர்களை நிதியமைச்சரா பொறுப்புல இருந்து எடுத்ததுக்கு பிறகு எதுக்கு எடுத்தாங்க அப்படின்னா, 3000 கோடி ரூபாய் ஊழல் செய்தாங்க. மருமகன் சபரீசனும் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலினும் இணைந்து 3000 கோடி ரூபாய ஊழல் செய்தாங்க, அந்த பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை மக்கள் மத்தியில வெளியிட்டதன் காரணமா அவரை எடுத்ததுக்கு பின்னாடி, திரு தங்கம் தென்னரசு அவர்களை போட்டதுக்கு பின்னாடி இன்னைக்குதான் அவர் வாய் திறந்து நிதியமைச்சரா ஒரு வார்த்தையை பேசியிருக்காரு அப்படின்னு நான் பாக்குறேன். இது அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்காரு. ஏன்னா அண்ணாமலைஜி அவர்கள் கேள்வி கேட்கறதுக்கு, அண்ணாமலைஜி அவர்களிடம் கேள்வி கேட்கறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, மத்திய அரசு ஊழல் இல்லாத ஒரு சமத்துவமான ஆட்சியையும் நடுநிலையமான ஆட்சியையும் கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் மோடிஜி மத்திய அரசு தலைவர்கள் பட்டியல்ல மோடிஜிக்கு ஒரு சொந்த வீடோ சொந்த காரோ இருக்குன்னு நாங்க உங்களால சொல்ல முடியுமா? நாங்க சொல்லிடுவோம். ஒரு திமுகவின் வட்ட செயலாளர்கிட்ட கூட 100 கோடி ரூபாய் பதுக்கி வச்சு அடுத்த தேர்தலுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கீங்கன்றதை நாங்க ப்ரூவ் பண்ணிடுவோம். உங்களால பண்ண முடியாது. ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுத்துட்டு இருக்க பிஜேபி அரசை பார்த்து எந்த ஒரு கேள்வி நீங்க கேட்க முடியாது. மத்திய அரசு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விஞ்ஞான திருடர்கள் அப்படின்னு நாங்க குறிப்பிடக்கூடிய எனக்கு தகுதியான நபர்கள் யார் அப்படின்னா திமுக அரசு தான். திமுக அரசை நாங்க சொல்றோம் விஞ்ஞான திருடர்கள். ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னா, முதல்வர் பேசியிருக்காரு, நாங்க ரமலான் நோன்புக்காக இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு அரிசி வழங்குறோம், தாராளமா வழங்குங்க, சந்தோஷம், வரவேற்கிறோம். 9 டன் மெட்ரிக் அரிசியை நாங்க கொடுத்திருக்கோம், அதுக்கு 19 கோடி ரூபாய் செலவாயிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. 19 கோடி ரூபாய்க்கு 8000 வகுத்தா ஒரு கிலோ அரிசியின் விலை 23,750 ரூபாய். எங்காவது உண்டா அந்த கொடுமை? இந்த கணக்கு பற்றி உங்களோட நிதியமைச்சர் போய் நீங்க சொல்லுங்க, இதுதான் கணக்குன்னு எழுதி கொடுத்தது யார்? உங்களுக்கு துண்டுச்சீட்டு தான் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு முதல்வருக்கு துண்டுச்சீட்டு மட்டும் தான் படிக்க தெரியும்னு மக்களுக்கு தெரியும். இவ்வளவு கேவலமா எழுதி கொடுத்தது யாரு? இப்படிதான் ஒரு அரசியல் கணக்கு போடுவீங்களா? இல்ல இதுதான் உண்மையா? 9 டன் மெட்ரிக் அரிசி 8000 வகுத்தா 23,750 ரூபாய்ன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்காம 1 கிலோ அரிசியின் விலை இதுதானா? எந்த மாநிலத்துல அப்படி அரிசி பார்த்திருக்கோமா? வெளிநாடுகள்ல கூட கிடையாது. அப்ப அபூர்வ அரிசி கொடுத்திருக்காரு போல. எல்லா மக்களுக்கும் இஸ்லாமிய சகோதரருக்கும் அபூர்வ அரிசி 1 கிலோ 23,750 ரூபாய்க்கு விற்கக்கூடிய அபூர்வ அரிசி கொடுத்து ரமலான் நோன்பை ஊக்குவிச்சிருக்காரு. இது பாராட்டுக்குரியதான். இப்போ ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் பொழுதும் ரமலான் நோன்புக்கு கண்டிப்பா அவங்களும் அரிசி கொடுத்தாங்க. இப்போ திமுக அரசு கொடுக்கும் போது மட்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு குறையை கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்களே பாஜக, இது எப்படி கணக்குல வச்சுக்கிறது சொல்லுங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொடுக்கும் போது 9 டன் மெட்ரிக் அரிசியை வெறும் 2,550 ரூபாய்க்கு தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இவர் மாதிரி 19 கோடி ரூபாய்க்கா கொடுத்திருக்காங்க. அவங்களும் ஆட்சி காலத்துல அவங்களோட நிதி அமைச்சரும் எங்களுக்கு கணக்கு சொன்னாங்க, முதல்வர் அம்மையார் அவர்களும் கணக்கு சொன்னாங்க. இப்படி ஒரு கணக்கு யாரும் சொல்லல. நாங்க இதை கேள்விப்படாத ஒரு கணக்கா இருக்கு. அப்ப துண்டுச்சீட்டா இருந்தாலும் ஒரு தார்மீக ஒரு உண்மை இருக்க வேணாமா? ஒரு பொறுப்பு இருக்க வேணாமா? இப்படிதான் பேசுவாங்களா? இப்படி ஒரு விஞ்ஞான திருடர்களை எங்கேயாவது பார்த்ததுண்டா? திமுக போல விஞ்ஞான திருட்டு யாருமே செய்ய முடியாது. ஒவ்வொரு ஊழல்லையும்
அரசியல், உண்டியல். உண்டியல் ஆரம்பிச்சு எங்களுக்கு சாமியே இல்லைன்ற, ஆனா போய் உண்டியல் எல்லாரும் கை வச்சு அதுல உண்டியல் குலுக்கிதான் சாப்பிட்டு கொண்டு கொளுத்து வாழ்றீங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஊழல் செய்யற உங்களை நாங்க கணக்கு கேட்கறதுல என்ன தப்பு? எங்களை கணக்கு கேட்கிற அளவுக்கு நாங்க ஏதாவது தவறு செஞ்சிருக்கோம், மத்திய அரசு ஏதாவது தவறு செஞ்சிருக்கு, நிதி நிலைமையில வந்து யாரோடையும் ரூபா அடிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். எந்த இடத்துலயாவது ஒரு தவறு இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கட்டாயம் நாங்க பதில் சொல்ல காத்திருக்கோம். நாங்க எடுக்கல. ஒவ்வொரு நாளும் மகளிருக்கும் பெண்களுக்கும் திட்டத்தை 90% அறிவிச்சிருக்காரு மோடிஜி அவர்கள். நிறைய திட்டங்கள். முத்ரா கடன் திட்டத்தை கூட பெண்கள் பேர்ல இருந்தா இன்னும் வட்டி கம்மி பண்ணு, 17% அவங்களுக்கு இன்னும் ஊக்கத்தொகை கொடுங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஊக்குவிச்சு பெண்களை முன்னேற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்க ஆட்சி காலத்துல பெண்களை என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கே தெரியும். மக்கள் குமுறிட்டு இருக்காங்க. கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு தகுதி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். தங்கம் தென்னரசு அவர்கள் கேள்வி கேட்கிறார் அப்படின்னா தங்கம் தென்னரசோட சொத்து மதிப்பையும் திரு அண்ணாமலை அவர்களின் சொத்து மதிப்பை மதிப்பிடுவோமா? ஒரு விவசாயியின் மகன் மத்திய அமைச்சரவையில இருந்து ஒரு பொறுப்புல வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அவரை வந்து ஒரு மாநில தலைமைக்கு பொறுப்பா கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவர் கேள்வி கேட்கறது நியாயம் இருக்கு. நீங்க சுருட்டுறீங்க, ஊழல் பண்றீங்க, மக்களை வஞ்சிக்கிறீங்க, அதனால கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்தின் மேல நாங்க இருக்கோம். ஆனா மத்திய அரசு நீங்க கேள்வி கேட்க என்ன இருக்கு? யாருக்காதும் மிதமிஞ்சிய பணத்தால இருக்காங்க, கொள்ளையடிச்சிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, மோடிஜி அவர்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாருமே இன்னைக்கு இயல்பு வாழ்க்கையதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா திமுக அப்படியா இருக்கீங்க? ஒன்லி திருட்டு, ஒன்லி ஊழல், லஞ்சம், லாவணியம் பெருத்து தமிழ்நாடே சுடுகாடா மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப கேள்வி கேட்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நாங்க இருக்கிறோம், தள்ளப்பட்டிருக்கோம். திமுக வந்து பாஜக கிட்ட கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க, ஆனா வந்து பாஜக கேள்வி கேட்டா திமுக பதில் சொல்லணும், அப்படிதானே? பாஜக காரர்களிடம் கேள்வி கேட்கறதுக்கு தவறொன்று இருந்தா தானே பதில் சொல்ல முடியும். எங்க பக்கம் குற்றம் இருந்துச்சு அப்படின்னா கேள்வி கேட்கலாம். குற்றமே இல்லாத எங்களை வந்து நீங்க உங்க மேல தவற எங்க பக்கம் சாய பூச பார்த்தா நாங்க எப்படி விடுவோம்? எங்க மேல தவறே இல்லாதப்ப எங்களை பார்த்து நீங்க கேள்வி கேட்க என்ன இருக்குன்னு நாங்க கேட்கிறோம். உங்க பக்கம் தவறுக்கு நாங்க ப்ரூவ் பண்ணிடுவோம். நாங்க வந்து ஊர்ஜிதப்படுத்திடுவோம், அது கூட சர்வே எடுத்துருவோம், உங்களுக்கு கட்டாயம் கையில கொடுத்துருவோம். நாங்க ஊழல் பண்ணிருக்கோன்றதை நீங்க எடுத்து சொல்லுங்க, கையில கொடுங்க பாப்போம். தெம்பு திராணி இருந்துச்சுன்னா பாஜக காரர்கள் மேல குற்றம் சாட்டு வைங்க பாப்போம். நாங்க வச்சு எடுத்து கொடுத்துருவோம். ஏன் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஒவ்வொன்றையும்? பாத்ரூம் கக்கூஸ்ல கூட லஞ்சம், ஒரு திருட்டுத்தனம் திராவிடம் பண்றதுன்னா நீங்க திருட்டு விஞ்ஞானம் தானே, நீங்க விஞ்ஞான திருடர்கள் தானே. ஒரு பாத்ரூம் கட்டுறதுல யாராவது ஊழல் பண்ணுவானா? ஒரு பாத்ரூமை கிளீன் பண்றதுக்கு அப்ப இவங்க சர்வே படி இவங்க சொல்ற கணக்கு படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாத்ரூமை கிளீன் பண்றதுக்கு 1 கோடி ரூபாயா? ஒரு பாத்ரூம் 1 கோடி ரூபாய் கட்ட முடியுமா? முதல்ல கட்டினாலே என்ன ரேட், எவ்வளவு வரும், எவ்வளவு அமௌண்ட் வரும்? அப்ப கிளீன் பண்றதுக்கு 1 கோடி ரூபாய் நீ சர்வே சொல்ற? இது எந்த விதத்துல அசிங்கமா இல்லையா? இப்படி ஒவ்வொன்றையும் திருட்டு செய்யறவங்களை நாங்க கேள்வி கேட்காம எப்படி இருக்க முடியும்? மக்கள் பணத்தை அப்ப சாப்பிடலாம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. கனிமொழி அவர்கள் ஒரு விஷயத்த கேள்வியா எழுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மாணவர்கள் நலன்ல அக்கறையே இல்லாத ஒரு பாஜக மத்திய அரசு அக்கறை இருந்துச்சு அப்படின்னா கல்விக்கான நிதியை உங்களால் பெற்றுத்தர முடியுமா, தயாரா இருக்கீங்களான்னு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு சவாலை வச்சிருக்காங்க. இந்த சவாலை நீங்க எப்படி பாக்குறீங்க? அக்கா கலியுக கண்ணகி கனிமொழி அவர்கள் ரொம்ப நாள் ஆளே காணோம், இன்னைக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன். அக்கா வந்து தமிழக மாணவர்கள் மேல இவ்வளவு ஒரு பற்றும் பாசமும் கொண்டிருப்பாங்க அப்படின்னா வீதிக்கு ஒரு டாஸ்மார்க் உருவாக்கும் போது அவங்க அண்ணன் கொண்டு வரும்போது இவங்கதான் சொன்னாங்க, ஒரு சொட்டில்லா மதுல்லா தமிழகம் கொண்டு வருவோம். நாங்க தமிழகத்துல வந்து மதுவால இளம் விதவைகள் செறிந்த மாநிலமாக தமிழகம் இருக்கு, அதனால நாங்க வந்தா முதல் கையெழுத்தே நாங்க வந்து டாஸ்மார்க் ஒழிக்கிறது தான் போடுவோம் அப்படின்னு சொன்ன இவங்க வீதிக்கு ஒரு டாஸ்மார்க், பிரத்யேகமாக பெண்களுக்கு டாஸ்மார்க் மதுரையில் அமைச்சு அதை திறப்பு விழா நடத்திட்டு போனாங்க அக்கா. இப்ப என்ன சொல்றாங்க? மாணவர்கள் எல்லாம் வந்து கல்வி வஞ்சிக்கப்படுது. 11,460 மாணவர்கள் பரீட்சை எழுதல. எப்ப எழுதல? இந்த வட்டம் முந்தா நாள் நடந்த பரீட்சையில, தமிழ் பரீட்சையில மாணவர்கள் எழுதல. உங்க தமிழை தூக்கி பிடிக்கீங்களே, இந்த மாணவர்கள் தமிழ் பரீட்சை ஏன் எழுதலன்னு ஒரு சர்வே எடுத்தீங்களா? இல்ல பள்ளி கல்வித்துறை அன்பில் மகேஷ் பொய்யாமலை போய் ஏன் எழுதப்படலன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சர்வே வாய் திறந்து சொல்லியிருக்காரா? ஏன் எழுதல? அந்த மாணவர்களுக்கு என்ன இடையூறு, என்ன தேவைப்படுது? தமிழ் பரீட்சை எழுதவே பயப்படுறாங்க அப்படின்னா தமிழோட நிலைமை தமிழ்நாட்டுல என்னவா இருக்கு? கனிமொழி அதானே கேட்டுட்டாங்க. மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய கேந்திரிய வித்யாலயால வந்து சமஸ்கிருதமும் இந்தியும் திணிக்கப்படுது, தமிழ் படிக்கவே மாணவர்கள் பயந்துக்கிறாங்க, அப்படியே ஒரு அரசு தான் வந்து மத்திய அரசுன்னு சொல்லியிருக்காங்களே. கேள்வி எழுப்புற இடத்துல கனிமொழி இருக்காங்களா? திருமதி கனிமொழி வந்து கேள்வி எழுப்புற இடத்துல இருக்காங்களா? சொல்ற இடத்துல கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல தான் ஆளும் கட்சியா இருக்காங்க இல்லையா? அவங்க ஒரு எம்பியா இருக்காங்க, அவங்க எப்படி கேள்வி எழுப்ப முடியும்? தமிழகத்துல அப்ப என்ன நடந்தாலும் அந்த பொறுப்பு அவங்களை சார்ந்தது தானே, அவங்க தானே சொல்லிருக்கணும் பதிலு. இவங்க எப்படி கேள்வி கேட்டு தப்பிச்சுக்க முடியும்? அப்ப தான் பக்கம் இருக்க தவற மூடி மறைக்கிறதுக்கு இவங்க தன்னை முந்திக்கிறாங்க, தன்னை முன்னிலைப்படுத்தி தானா கேள்வி கேட்டுக்கிறாங்க. இது நல்லது இல்ல.
இவங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க. 11,400 மாணவர்கள் ஏன் எழுதல? பள்ளி கல்விக்குள்ள ஏன் இன்னும் ஏன் வந்து மத்திய அரசு கொடுத்த நிதி வரல? சன்ஷைன் ஸ்கூல் நடத்துறீங்க நீங்க தானே? உங்க மருமகள் செந்தாமரை நடத்துறாங்கல்ல? உங்க அண்ணன் தானே முதல்வரா இருக்காரு. உங்க அண்ணன் பையன் தானே துணை முதல்வர் இருக்காங்க. ஆக மொத்தம் உங்க கோபாலபுரம் குடும்பம் தானே தமிழகத்தை பிடிச்ச சனியா ஆட்டிக்கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட நீங்க மத்திய அரசு ஏன் நிதி வரல அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? வந்த நிதி இல்லைன்னு சொல்றதான உங்களோட பழக்கம். இதற்கு முன்னாடி 20 கட்டமாக பிரிச்சு பள்ளி கல்வித்துறைக்கு வந்த நிதியை நீங்க இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க? இதற்கு முன்னாடி கொடுத்த பணத்துக்கே என்ன பதில் தெரியாம இருக்க. அடுத்த கட்ட பணத்தை எப்படி கொடுப்பாங்க மக்கள்? எப்படி கொடுப்பாங்க மத்திய அரசு? மக்களுக்கு நீங்க திட்டங்களை கொண்டு போய் செலுத்திட்டீங்களா? இல்லம் தேடி கல்வின்னு ஒண்ணு உருவாக்குனீங்க, ஒரு மூளைக்கு போயிடுச்சு. இல்லம் தேடி மருத்துவம்னு சொல்றீங்க. ஒவ்வொரு நாளும் புது புது செயலிகளை உருவாக்கி அதை போலி பிம்பமா அப்படியே மக்கள் மத்தியில கண் துடைப்புக்கு காட்டிட்டு அதுல இருக்க பணத்தை ஆட்டையை போட்டுட்டு அதை தூக்கி ஓரமா போட்டுறீங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் நடந்துட்டே இருந்தா மத்திய அரசு கேட்க கேட்க கொடுக்கறதுக்குன்னா அக்ஷய பாத்திரமா? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கி அதுக்கேத்த மாதிரிதான் கொடுக்க முடியும். நீங்க மும்மொழி கொள்கையை ஆதரிக்கல அப்படின்ற பட்சத்துக்கு மும்மொழி கொள்கைக்கான நிதி எப்படி மத்திய அரசு இருந்து வரும்? 20 திட்டங்கள், இதுக்கு முன்னாடி கொடுத்த 20 திட்டங்களுக்கான ஆதாரங்கள் எல்லாமே எங்க கிட்ட இருக்கு. நீங்க வாங்கின PM ஸ்ரீன்ற ஸ்கீம்ல 2 தவணை நீங்க 5 ஆண்டு ஒப்பந்தத்துக்கு கையெழுத்துட்டு பணத்தை வாங்குனீங்க தானே? அந்த பணத்தை என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. அடுத்த கட்ட நகர்வா உங்களுக்கு பணம் வந்துடும். மும்மொழி கொள்கை ஆதரிச்சாதானே அதுக்குரிய பணம் வரும். மும்மொழி கொள்கைக்காக ஒதுக்கப்பட்ட நிதி தானே இப்ப வர வேண்டிய கல்வியாண்டி தொகை நிதி. அந்த நிதி எப்ப வரும்? நீங்க அதை ஆதரிச்சு எங்களுக்கு வேணும்னு ஏத்துக்கிட்டா மட்டும் தானே வரும். ஒரு கொள்கையை ஆதரிக்க மாட்டோம், நாங்க ஏத்துக்கிற மாட்டோம், ஆனா அதன் மூலமா வரக்கூடிய பணம் மட்டும் எங்களுக்கு வேணும் அப்படின்னா எப்படி மத்திய அரசு கொடுப்பாங்க? அப்ப அம்மையார் கனிமொழி அவர்கள் பார்லிமெண்ட் எதுக்கு போடுறாங்கன்னா வடை பஜ்ஜி சாப்பிடதான் போறாங்க. அப்ப அங்க என்ன நடக்குது அவங்க கண் பிடிக்கல, அவங்களுக்கு என்னன்னு தெரியல. போய் அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவங்க ஆழமா சிந்தித்து செயல்பட்டு பார்த்திருந்தாங்க அப்படின்னா இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து தமிழகத்தில் தமிழை வந்து நிலை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஜெயிலுக்கே போயிட்டு வந்தேன். இருமொழி கொள்கை தான் தமிழகத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஜெயிலுக்கே போயிட்டு வந்தேன். இது வந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட தெரியும். எங்களுடைய வளர்ச்சியை பார்த்தாவே எல்லாருக்குமே தெரியும் தமிழகம் தமிழ்ல வந்து எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கு அப்படிங்கிறது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் நேற்று நாகை மாவட்டத்துல வந்து பேசியிருக்காரு. சிறப்பா சொல்லியிருக்காரு. தமிழக முதல்வர் அவர்கள் வந்து எதுக்கு ஜெயிலுக்கு போனாரு குழந்தைகளுக்கு கூட தெரியும் அப்படின்னு சொல்றாரு. சரிதான். தமிழகம் வந்து எந்த நிலைமையில இருக்கு, தமிழகத்தின் போக்கு எப்படி இருக்குன்னு 3 வயது குழந்தைக்கு கூட தெரியும். உண்மைதானே? அங்கன்வாடிக்கு செல்லக்கூடிய குழந்தை 3 வயது பிள்ளை ஒரு பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு சீரழிக்கப்பட்டு சின்னப்பனமா சிதையுது அப்படின்னா குழந்தைக்கு கூட தெரிஞ்சிருக்கு. திமுக ஆட்சியில நமக்கு வந்து பாதுகாப்பு இல்ல, நம்ம எங்கேயும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சதுனால அவர் சொல்லியிருக்காரு குழந்தைக்கு கூட எங்க ஆட்சி பத்தி தெரியும் அப்படின்னு. உண்மைதான். முதல்வர் அவர் சொன்னது அவர் வந்து சிறைக்கு போன இவர் சிறைக்கு மும்மொழி கொள்கையை ஆதரிச்சோ இல்ல எங்களுக்கு வந்து பிள்ளைகளுக்காக தான் போனோம்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? இவர் பேசுற எதுவுமே உண்மை கிடையாது. இதற்கு முன்னால இவர் சிலைக்கு சென்ற விஷயம் என்ன அப்படின்னு இதற்கு மூத்த தலைவர்களுக்கு தெரியும், நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கும் தெரியும் இவர் எதற்கு சிறை சென்றார் அப்படின்னு. பொது வழியில சொல்லிட்டோம் அப்படின்னா தற்காலிக முதல்வர் அப்படின்றனால என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு உடனே கைது நடவடிக்கை ஏற்பட்டுவார். ஆனா மக்களுக்கு தெரியும் இவர் எதுக்கு சிறை சென்றார் அப்படின்னு. நேத்து வந்து ஒரு திருமண விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இனிமே எல்லாரும் குழந்தை பெற்றுக்கொள்ள தடை இல்லை, தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழக மக்கள் இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னா திருமணம் வைக்கலாமா குழந்தைகள் பெற்றுக்கலாமா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம முதல்வர் அவர்கள்ட்ட கேட்டுதான் செய்யணும். ஏன்னா தமிழகத்துல இப்ப வந்து புதுசா ஒரு வரையறை உருவாக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு மணமக்களுமே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா எத்தனை பிள்ளைகள் பெற்றுக்கணும், எப்படி நம்ம குழந்தை பெற்றுக்கணும், எத்தனை கால இடைவெளியில நம்ம குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம முதல்வர் அவர்கள்ட்ட தான் கேட்டு செஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு செயலி உருவாக்கி நமக்குள்ள தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்படின்னா அது மூலமா நம்ம கேட்டுக்கலாம். அறிவின்மையான பேச்சு அசிங்கமா இல்ல. ஒரு பப்ளிக் ஒரு பொது மேடையில ஒரு திருமணத்துக்கு ஒரு மணமக்களை வாழ்த்த போயிருக்கீங்கன்னா ஒரு முதல்வர் நீங்க எப்படி பேசணும் ஒரு வரையறை கிடையாதா? கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? ஒரு துண்டுச்சீட்டு எழுதி கொடுத்தா எதை வேணாலும் பேசுறதுதானா? மணமக்களுக்கு போய் எப்போ ஒரு வாழ்த்தணும், அவங்க பல்லாண்டு வாழுக, அவங்க நல்லா வளரணும், உங்க பெண்மேலும் மென்மேலும் பெருகுங்க, உங்க பொருட்செல்வம் அருட்செல்வம் 16 செல்வங்கள் பெற்று வாழ்கன்னு வாழ்த்தாம எப்ப குழந்தை பெற்றுக்கிறது, எப்படி குழந்தை பெற்றுக்கிறது, இப்படி ஒரு முதல்வர் பேசுவாங்க? நீங்க பொம்மை முதல்வன்றத சரியா நிரூபித்த தருணமா நான் பாக்குறேன். இல்ல இப்போ இதுக்கு முன்னாடியும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 39 தொகுதிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து இப்போ 8 தொகுதிகள் குறையும். இப்போ மக்கள் தொகை அதிகமாக இருப்பதை வந்து நாங்க தான் கட்டுக்குள் கொண்டு வந்தோம்னு அவங்க சொல்றாங்க.
இப்ப அதுக்கான ஒரு முன்னோடி வாக்கியமாக இதை எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ வந்து தமிழகத்துல வந்து எப்படி குடும்ப கட்டுப்பாடோட நடந்துக்கிடணும், எத்தனை ஒரு வீட்டுக்கு எத்தனை பிள்ளைகள் வரணும், ஒரு வம்சாவளி எப்படி விருத்தி ஆகணும், யாரோட பரம்பரைக்கு எத்தனை பிள்ளைகள் வேணும் அப்படின்றதா முதல்வரோட கட்டுப்பாட்டுல இருந்திருக்கு போல. அப்ப தமிழக மக்கள் வந்து இது வரைக்கும் அப்படிதான் அப்ப தமிழகத்தை இவ்வளவு நாள் இவங்க தான் ஆண்டுட்டு இருக்காங்க. 10 வருட காலங்கள் ஆட்சி வந்து அம்மையார் ஜெயலலிதாவோட ஆட்சி இல்ல போல, இவங்களோட ஆட்சி தான் இருந்திருக்கு போல. நாங்க அந்த குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்து இன்னைக்கு மக்கள் தொகையை கட்டுக்குள்ள வச்சிருக்கிறதே வந்து தமிழகம் தான். அதுல திமுக அரசு தான் சிறப்பா செயல்படுது குடும்ப கட்டுப்பாடு விஷயத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்தியாவே நம்ம தான் ஆள்றோம் அப்படின்னு நம்மளோட முதல்வருக்கு ஒரு நினைப்பு போல. தமிழகத்துல மட்டும் கட்டுக்கோப்போட நான் வச்சிருக்கேன் அப்படின்னா பிற மாநிலங்கள்ல மக்கள் தொகை எப்படி இருக்குன்ற கணக்கெடுக்க வராதா சர்வேக்கு? என்ன ஒரு அறிவின்மையான பேச்சு இது! ஒரு எப்படி ஏற்புடையதா இருக்கும்? மக்களை வந்து எப்படி நாங்க இத்தனை பேர் இத்தனை குழந்தைதான் பெற்றுக்கணும், குடும்ப கட்டுப்பாடுக்கு ஒரு வரையறை கொடுத்த தமிழகமே நாங்க தான் அப்படின்னு சொல்றீங்க. உங்க வீட்டுல எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க, எத்தனை பேரன் பேத்திகள் இருக்காங்க, கோபாலபுரம் குடும்பத்துக்கு யாரு வரையறை கொடுத்தது, உங்க வம்சாவளிகள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க, நண்டு சுண்டெல்லாம் வரிசைக்கு எப்படி நிக்குது வாரிசா? அப்ப உங்க வீட்டுல குடும்ப கட்டுப்பாடு இல்லையா? உங்க வீட்டு மகளிர் சொல்லி தரலையா? உங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாருங்க. தமிழக மக்களை கொச்சப்படுத்துறது உங்க வேலை கிடையாது. அவங்க பரம்பரைக்கு அடுத்தவங்க பிள்ளைக்கு நீங்க பேர் வைக்கணுன்ற அவசியம் இல்ல. யாரு எப்ப குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்றதுக்கு உங்க முதல்வர் வைக்கல. கருணாநிதி செஞ்ச தப்புக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பொறுப்பேற்றுக்க முடியாது இல்லையா? கருணாநிதி செஞ்ச தப்புக்கு மகன் எதுக்கு வந்திருக்கா? அப்ப முதல்வர் அவரையே வரணும். வம்சாவளியில் நாங்க தான் வருவோம், நீங்க தான் வர்றீங்க. அப்ப எங்க அப்பாக்கு பின்னாடி நான் தான் நிப்பேன்றீங்க, எங்க அப்பா பேசுற மாதிரிதான் நானும் பேசுவேன்றீங்க. அப்ப நாங்க கேட்கத்தானே செய்வோம். அப்ப இதுக்கு பின்னாடி உங்க மகன் உதயநிதி இப்படிதான் பேசுவாரு. அப்புறம் இன்பநிதி நாங்க அமைச்சராக்கிட்டு தான் சாவோன்னு ஒரு அமைச்சர் சொல்றான். நீ இப்பயே செத்துறலாம். அதுக்கு நீ இருந்து ஒண்ணு ஆணி புடுங்க போறது இல்ல. இன்ப நிதியில இருந்து எல்லா நிதியும் எத்தனை நிதியை தான் பாக்குறது? இந்த தமிழகத்தின் சாபக்கேடா? அதெல்லாம் நடக்க போறது கிடையாது. உங்க குடும்பத்துல நீங்க வம்சாவளி ஆளணும் அப்படின்றதுக்காக தமிழக மக்களை ஒரு மக்கள் தொகை ஏற்ற சொல்றதும் குறைக்க சொல்றதும் எங்களுக்கான இடத்துக்கு நீங்க யாரு? உங்க வீட்டுல எத்தனை பிள்ளைகள் வேணும்ன்றதா நீங்க பாக்கணுமே தவிர தமிழக மக்கள் அவங்க குடும்பத்தில் அவரவர் பரம்பரையில் எத்தனை பிள்ளைகள் பேரன் பேத்திகள் வேணும் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்யணும். எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு பேர் வைக்கக்கூடிய உரிமையோ எத்தனை பிள்ளைகள் வேணும் என்ற உரிமையோ நாங்க உங்களுக்கு கொடுக்கவும் இல்லை. அந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தவும் தேவையில்லை. உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க பார்ப்போம். மணமக்களை வாழ்த்த கூப்பிட்டாங்க அப்படின்னா போய் என்ன வேலையோ அதை மட்டும் செஞ்சுட்டு அமைதியா வந்துடணும். அவங்க எப்ப குழந்தை பெத்துக்கலாம், எத்தனை குழந்தை பெத்துக்கலாம், எப்படி குழந்தை பெத்துக்கலான்ற எவ்வளவு கால இடைவெளி, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இல்ல முதல்வர் பேசுறதை விட நீங்க சொல்றதே வந்து ரொம்ப ஆபாசமா இருக்கு. ஆபாசமா பேசினா ஆபாசமா தான் பதிலடி கொடுக்க முடியும். ஒரு முதல்வரா பேசியிருந்தாரு அப்படின்னா நாங்க பெண் பிள்ளைகள் ஒரு மகளிரா பேசியிருந்திருப்போம். முதல்வர் தேவையற்ற பேச்சுகளை பிரகடனப்படுத்தும் போது எங்களுக்கும் வார்த்தைகள் ஆபாசமா வர வேண்டிய சூழ்நிலைகள் கட்டாயத்துக்கும் நிர்பந்தத்துக்கும் நாங்க தள்ளப்படுறோம். இப்ப கனிமொழி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. சீமானுடைய பிரச்சனையில வந்து அங்க சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இதை பத்தி யோசனை செய்தால் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு கிடைக்கும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இல்லையா? அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இது அந்த இடத்துல பேசியிருக்க வேணாம் அப்படின்றது கருத்தை தவிர சுற்றி இருக்க அவர் சொன்ன மாதிரி சுற்றி இருக்க மகளிரும் வந்து கட்டாயம் யோசிப்பாங்க தானே, என்ன செய்யலாம், எப்படி பேசுறாரு, இந்த பேச்சு நமக்கு ஏற்புடையதுதானா அப்படின்னு அவங்களுக்கு கவனிப்பாங்க தானே. அண்ணன் சீமான் கருத்துல வந்து உடன்பாடு மக்களுக்கு இல்லை அப்படின்னாலும் ஒரு விதத்துல யோசிச்சு பார்க்கும் போது அதிகப்படியான துன்புறுத்தலுக்கு ஆளாகும் போது ஒரு மனிதன் எல்லை மீறி தன் கோபத்தின் உச்சமா கூட இப்படி பேசிட்டாரு அப்படின்றது ஒரு பக்கம் யோசிக்க. நம்ம வந்து ரெண்டு பக்கம் சமநிலையா பேச வேண்டிய ஒரு பொறுப்புல கட்டாயத்தை நம்ம இருக்கோம். பார்க்கும் போது வந்து ஒரு தரபட்சமா பேசிட முடியல அவர். ஆனா வார்த்தைகள் தவிர்த்துக்கலாம். சில வார்த்தைகளை அண்ணன் சீமான் தவிர்த்திருக்கலாம் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. கட்டாயம் தவிர்த்திருக்கலாம். கூட பெண்கள் சுத்தி உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம நம்பி கட்சிக்கு வாக்களிச்ச பெண்கள், நம்ம கட்சிக்கு நமக்காக குரல் கொடுக்கக்கூடிய வந்திருக்க பெண்கள், நமக்கு பின்னாடி சகோதரிகள் எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை தவிர்த்திருக்கலாம். ஆனாலும் கூட அவர் தொடர்ந்து துன்புறுத்தப்படும் போதும் அவர் தொடர்ந்து வஞ்சிக்கப்படும் போதும் கோபத்தின் உச்சமாக சில வார்த்தைகள் வெளிப்படுவதும் உண்டுதானே. அப்படிதான் பாக்க. சொந்த ஊரிலே விலை போகாத ஆடு நாடாளுமன்றத்துல வெற்றி பெற்றதுனால இங்கேயும் வந்து ஏதாவது காலூன்ற முடியுமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்குன்னு செந்தில் பாலாஜி சொல்லியிருந்தாரு. இனிமே செருப்பே போட முடியாதுடா தம்பி உன்னால அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலான ஒரு பேச்சை வந்து அண்ணாமலைக்கு சொல்லியிருந்தாரு. இதை எப்படி பாக்குறீங்க? செருப்பு போடாட்டி நடந்துடலாம், காலை இல்லாட்டி நடக்க முடியாதுல்ல. செருப்பு இல்ல அப்படின்னா நடந்துடலாம், காலை இல்ல. எங்க அண்ணாமலைக்கு செருப்பு தான் இல்ல, ஆனா செந்தில் பாலாஜிக்கு காலே இல்ல. அவர் இப்ப இருக்கிறது கட்டக்கால்ல, ஜாமீன்ல தானே வெளியே வந்திருக்காரு. என்னமோ மொத்தமா மேல தவறே இல்லை அப்படின்னு நிரூபிச்சுட்டு வெளியே வந்த மாதிரி மார் தட்டக்கூடாது. மார் தட்டுறதுக்கு எந்த அருகதையும் இல்ல. ஜாமீன்ல தான் வெளியே வந்திருக்கீங்க ராஜா, எப்ப உங்களை உள்ள அழைப்பாங்க, மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால அடக்கி வாசிக்கவும். ரொம்ப ஓவர் ஆட்டம் போட்டா உடம்புக்கு நல்லது கிடையாது.
இப்ப நீங்க தொடர்ந்து நீங்க வந்து அமைச்சரா நீடிக்கலாமா அப்படின்னு உச்ச நீதிமன்றமே உங்களை கேள்வி கேட்டுச்சு. அதுக்கே பதில் சொல்லாம துப்பு இல்லாமதான் அமைதியா சரி ஏதோ இருந்துட்டு போவோன்னு இருக்கீங்க. அப்ப இருக்கலாமே தவிர பொது வழியில கருத்து சொல்ற அளவுக்கு ஒண்ணும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூட வச்சு வித்திருந்தா அண்ணாமலை செருப்பு போட்டுக்கலாம். ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருந்தா செருப்பு போட்டுருந்துக்கலாம். உச்சா ஓராண்டை கொண்டாடி இருந்தா செருப்பு போட்டு இருந்திருக்கலாம். அதே போல எல்லாருக்கும் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு பணத்தை சுருட்டி கையாடல் பண்ணியிருந்தா செருப்பு போட்டு இருந்துக்கலாம். பாவம் ஏழை விவசாயியின் மகன் தானே, அதனாலதான் செருப்பு போடல. அவர் எப்ப போடுவாருன்றத மக்கள் தீர்மானம் பண்ணுவாங்க, கடவுள் தீர்மானம் பண்ணுவாரு. அந்த முடிவை செந்தில் பாலாஜி எடுக்கிறதுக்கு தகுதியும் இல்ல, அருகதையும் இல்ல. சொந்த ஊர்ல மக்கள் கிட்டயே வந்து விலை போகாத ஒரு ஆடு தானே நீங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருக்காரு. செந்தில் பாலாஜி வந்து 5 கட்சி அமாவாசை அப்படி மாறி மாறி வந்திருக்காரு. செந்தில் பாலாஜி திமுகல பாட்டிலுக்கு 10 ரூபாய் வச்சு வீரன்ற ஒரு புது ப்ராடக்ட உருவாக்கி மக்களை எப்பயுமே குடிபோதையில வச்சு அப்படியே அறநிலை மனநிலையில வச்சு எல்லா திமுக அமைச்சர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து தீபாவளி பரிசு மற்ற அமைச்சர்கள் கொடுத்து விடுறாரோ இல்லையோ, செந்தில் பாலாஜியிடமிருந்து மாமூல் கரெக்டா போய் எல்லாரையும் கைவசம் வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு பணம் கொளுத்து ஆடுல, அதனால சந்தையில விலை போயிட்டாரு. பாவம் இப்பதான் பிறந்த ஆடு, ஒரு நாளைக்கு வளர்ந்து வரும், வளரக்கூடிய இளம் பருவ சிங்க ஆடு. அது ஆடுன்னு சொல்ல முடியாது, ஆட்டு சிங்கம். அதனால ஆட்டு தோல்ல சிங்கம் இருக்கனால வாங்க பயப்படுறாங்களா இருக்கும். இன்னும் நாள் ஆகும். கட்டாயம் வந்து மிகப்பெரிய ஒரு தோற்றத்தோட பிம்பத்தோட அரசாளக்கூடிய ஆளுமை வந்து அண்ணாமலைக்கு உண்டு. அதை செந்தில் பாலாஜிக்கு சொன்னா புரியாது.